கூடாது ஒன்றும் இல்லை. அவரால் முடியும். அதனால் நீங்கள் எதையும் முதல்ல செயல்படுத்தணும் அப்படின்னு நினைங்க. ரைட்டு, தப்பு கிடையாது. ஆனால் முதல்ல விரும்புங்க. ஆண்டவரே, இதை நான் விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் வாய்க்க செய்கிற கை ஸ்தோத்திரம். அதை அவரோட பேசுங்க. அதில் ஒரு வேளை விழுந்துட்டிங்கன்னா மறுபடியும் எந்திரிச்சு வந்து பேசுங்க. நான் எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தேன், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன், பட் ஆனால் விழுந்துட்டேன்ப்பா, என்னை இதுலேருந்து நீங்கள் தூக்குங்கப்பா அப்படின்னு வாங்க. கண்டிப்பாக அந்த பாவத்தை மறக்கடிச்சிருவார். சார், நான் அப்படி மாறி இருக்கிறேன், எவ்வளவோ காரியத்தில் மறக்கடிச்சிட்டார், விருப்பமே இருக்காமல் பண்ணிடுவார். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாதிரி அப்படி மாற்றி விட்டுருவார். அதை நீங்கள் விரும்பவே மாட்டீங்க, வெறுப்படிச்சிடும். எத்தனை பேர் புரியுது? கரங்களை தட்டி சீரியஸாக பிரதர், சீரியஸ் சிஸ்டர், அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்றேன். அதனால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு விரும்புங்க. முதல்ல அவர் சூப்பராக பார்த்துப்பார். ஆண்டவர் பிரியமாக எந்த விஷயமா இருக்கட்டும், இது பாலியல் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் எதெல்லாம் உங்களுக்கு வீக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ, உங்களுக்கு ஃபீல் ஆகுது இல்லையா, ஐயோ இதை செய்யக்கூடாது, செஞ்சுட்டேன், வசனத்தின்படி நடக்கணும், நடக்க முடியல, அதெல்லாம் போட்டு பெருசாக ப்ரெஷர் ஏற்றாதீங்க. ஆண்டவரே, அதே நேரத்தில் துணிகரமாகவும் இறங்கிறாதீங்க. என்ன ஊர்வலத்தில் யாரும் செய்யாதது அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆண்டவரே, இதுலேருந்து என்னை நீங்கள் தூக்கி எடுப்பீங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்னை மாற்றுங்க, நான் நம்புகிறேன், கட்டாயம் இந்த பாவத்தை நான் ஜெயிப்பேன், கட்டாயம் இந்த தவறை நான் திருத்திப்பேன், நீங்கள் என்னை திருத்துவீங்க அப்படின்னு பேசுங்க. அவரோட உறவாடுங்க, கண்டிப்பாக மாறுவீங்க.